AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. அண்மை செய்தி. வடலூரில் தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சத்தியஞான சபை முன்பு பெருவெளியில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் ஆய்வை குழுவினர் தொடங்கியுள்ளனர். வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமையவுள்ள இடத்தில் தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீதர், தொல்லியல் துறையினர் என்னென்ன மாதிரியான ஆய்வுகளை அங்க மேற்கொண்டு வராங்க? விவரம். வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபை அருகே உள்ள பெருவெளி இடத்தில் சர்வதேச மையம் அமைக்க தமிழக அரசு 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதற்கான பணிகளை தொடங்கியது. ஆனால் இதற்கு கடுமையான எதிர்ப்பு என்பது கிளம்பி வருகிறது. குறிப்பாக இந்த இடத்தினை தானமாக கொடுத்த பார்வதிபுரம் கிராம மக்கள் தான் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இவர்களுக்காக ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் தற்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் அந்த கட்டுமான பணி தொடங்குகிற இடத்தில் பள்ளம் தோண்டிய போது அங்கு தொன்மையான கட்டிடங்கள் இருந்ததற்கான சில எச்சங்கள் இருப்பதாகவும் அது சம்பந்தமாக ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதே சமயத்தில் சர்வதேச மையம் கட்டும் பணியை தொடர்ந்து நிறுத்த வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது. நீதிமன்றம் உத்தரவிட்டது. தொல்லியல் துறை இது சம்பந்தமாக ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று புரிந்தது. அதன் அடிப்படையில் தற்போது குழு அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சிவானந்தம் ஜாயிண்ட் டைரக்டர் ஸ்டேட் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட், தயாளன் அட்வைசர் ஸ்டேட் ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட், செல்வகுமார் தஞ்சாவூர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆர்காலஜி தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி, இவர்கள் 3 பேர் கொண்ட குழு தற்போது வடலூரில் முகாமிட்டு இதை ஆய்வு செய்து வருகிறார்கள். குறிப்பாக அந்த பள்ளத்தில் இருக்கும் தொன்மையான கட்டிடங்கள் எந்த காலத்தை சேர்ந்தது என ஆய்வு செய்யப்படுகிறது. குறிப்பாக செம்புரான் கற்களின் நீளம் அகலம் அளவீடு செய்து பணியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியில் ஏற்கனவே பல்வேறு விதமான போராட்டங்கள் தொடர்ந்து எதிர்ப்புகள் இருந்த காரணத்தால் காவல்துறையும் அங்கு பாதுகாப்பு பணியாக தற்போது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்கள் இந்த ஆய்வு செய்த பிறகு நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக ஆய்வறிக்கை செய்யப்படும். அதன் பிறகு நீதிமன்றம் தான் அடுத்த கட்ட உத்தரவுகளை பிறப்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் வந்திருக்கும் அதிகாரிகள் எந்த விதமான தகவலும் தெரிவிக்கவில்லை. அவர்கள் முழுமையாக அதை ஆய்வு செய்யும் பணிகளை மட்டுமே தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இது சம்பந்தமாக பல்வேறு விதமான எதிர்ப்புகளும் இருக்கிறது. அந்த தொல்லியல் துறை ஆய்வு செய்யும் அதே சமயத்தில் சர்வதேச மையம் கட்டாயம் அங்கு அமைக்கக்கூடாது. சர்வதேச மையம் அமைக்க வேண்டும் என்றால் வேறு ஏதாவது அரசு இடத்தில் அமைக்கலாம். குறிப்பாக பெருவெளி இடத்தை நிச்சயமாக யாரும் கையகப்படுத்தக்கூடாது. அங்கு சர்வதேச மையம் கூடாது என தொடர்ந்து பார்வதிபுரம் மக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். கடந்த 4ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி அறிவித்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது. முன்கூட்டியே அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கைது செய்யப்பட்ட காரணத்தால் நாங்கள் நீதிமன்றம் சென்று அதன் மூலமாக நாங்கள் போராட்டத்திற்கு அனுமதி பெற்று வருகிறோம் என்று அவர்கள் போராட்டத்தை கைவிட்டார்கள். இந்நிலையில் தான் தற்போது தொல்லியல் துறை அங்கு ஆய்வு செய்யும் காட்சியை நாம் முதற்கட்டமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உத்தரவை தொடர்ந்து இப்ப வடலூர்ல தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வராங்க. 3 பேர் கொண்ட குழுவினர் ஆய்வுல ஈடுபட்டு வராங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இந்த ஆய்வறிக்கையை நீதிமன்றத்துல சமர்ப்பணம் செய்கிறவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.